இன்னைக்கு வந்து லெனினுடைய இன்று இன்று வந்து லெனினுடைய பிறந்த நாள். நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து தமிழகத்தில் நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் லெனின் வந்து நாடாளுமன்றத்தில் பங்கேற்பது புறக்கணிப்பது குறித்து அவருடைய புரட்சிகர அணுகுமுறை என்ன என்பதை தொகுத்து பார்க்கலாம்ட்டு நான் முடிவு செஞ்சேன். போன ஆண்டு வந்து நம்ம லெனினுடைய கருத்துக்களில் முக்கியமான கருத்துக்களில் எதையெல்லாம் இன்றைய பொருத்துப்பாடாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். இன்று இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற பங்கேற்பு புறக்கணிப்பு பற்றிய கருத்து என்ன, லெனினது கருத்து என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் இன்று. இது ஒரு விவாதத்திற்கு தலைப்பு என்பது வந்து நான் தொடங்கும் போதே நல்லா தெரிஞ்சுட்டு தான் நான் பேசுறேன். அதனால இங்க நான் வந்து என்னுடைய சொந்த கருத்தெல்லாம் அதிகம் பேசாம லெனின் கூறுகின்ற கருத்தை மட்டுமே இங்க தொகுத்து ஒருங்கிணைந்த பார்வையில் நம்ம புரிந்து கொள்வதற்கு லெனினது கருத்துக்களை மட்டுமே தொகுத்து பார்த்தா போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி நான் செய்யறேன்னா, நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு. மார்க்சிய நூல்களிலிருந்து தங்க கட்சிக்கு தேவையான அல்லது ஏற்ற கருத்துக்களை பகுதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம தமது கட்சிக்கு முரணான எதிரான லெனினது கருத்துக்களை வந்து மறைச்சிட்டு பேசக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. அதனாலதான் நான் வந்து இது மாதிரி என்னுடைய கருத்து எதுன்றதே இங்க வைக்காம லெனின் கூறிய கருத்தை மட்டும் என்ன இன்று தொகுத்து பார்ப்பது சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு முடிவுல தான் இன்னைக்கு இந்த என்னுடைய கருத்தை குறைத்து கொண்டு லெனின் கருத்தை மட்டும் தொகுத்து பார்க்கலாம் என்ற முடிவுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். பொது கோட்பாடு நமக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்க முடியும். அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை ஒவ்வொரு நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. அதற்காகத்தான் கட்சி காங்கிரஸ் வந்து சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப கூட்டப்படுகிறது. முந்தைய காங்கிரஸில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நடைமுறைப்படுத்தும் போது கிடைத்த அனுபவங்களை கொண்டு புதிய காங்கிரஸ்ல வந்து சில திருத்தங்களும் அதன் அடிப்படையில் புதிய முடிவுகளும் எடுக்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துவது மனிதர்களே என்பதால் தவறுகள் நிகழ்வது இயல்பு. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிப்பாக தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, தவறு செய்வதற்கே வாய்ப்பு இருக்காது என்று நினைப்பது தான் தவறு. ஏனென்றால் நம்முடைய அனுபவத்தை நம்ம வந்து சுய விமர்சனம் செய்யும் போது நிச்சயமாக சரியானதை காண முடியும், தவறானதை காண முடியும். சரியானதை புரிந்து கொண்டு அதன் வழியில் செல்ல வேண்டும், தவறானை புரிந்து கொண்டு அதை திருத்திக் கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்தை அணுகுவதில் கம்யூனிஸ்ட்களிடையே தோழர் கூட இப்ப பேசினாரு, தலைமை தாங்கிய தோழர் வந்து, அதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இரண்டு பெரிய தவறுகள் வந்து இருக்கு. ஒன்று வந்து நாடாளுமன்ற வாதம். நாடாளுமன்றத்தையே அனைத்துக்குமாக கருதி அதன் மூலமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்க்க முடியும் என்று நம்புவது. அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவதன் மூலமாக சோசியலிஸ்ட் அடைய முடியும் என்கின்ற கருத்து. இது எல்லாமே வந்து நாடாளுமன்ற வாதம் என்கின்ற பிரிவுக்குள் அடங்குகிறது. அடுத்தது வந்து முழு புறக்கணிப்பு. நாடாளுமன்றத்தை முழுமையாக நிராகரித்து அதை நிரந்தரமாக பின்பற்றுவது. இது ஒரு போக்கு. இந்த இரண்டு முறைகளையும் லெனின் கடுமையாக எதிர்த்தார். இந்த ரெண்டு முறையுமே அவர் லெனின் குறிப்பிட்டு சொல்லி எதிர்த்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் மட்டும் நம்பிக்கை வைப்பவர்களில் சிலர் லெனின் கூறியதில் ஒரு பகுதியை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை புறக்கணிக்கிறார்கள். அதே போல முழு புறக்கணிப்பை ஆதரிப்பவர்களில் சிலர் லெனின் புறக்கணிப்பு குறித்த கருத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு பிற கருத்துக்களை மறைக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த இரு அணுகுமுறைகளையும் இணைத்து ஒருங்கிணைந்த பார்வையினை பெற வேண்டும். எந்த சூழ்நிலையில் எந்த முடிவு எடுக்கப்பட்டது, ஏன் அது எடுக்கப்பட்டது என்பவற்றை ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். செயல் தந்திரம், இங்க நான் டாக்டிக்ஸ் என்பது வந்து செயல் தந்திரம் என்று நான் பயன்படுத்துறேன். நம்ம ஊர்ல கல்ச்சர் குழப்பம் நிறைய இருக்கு. டாக்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் டாக்டிக்ஸ்க்கே நிறைய சொற்கள் பயன்படுத்துறாங்க. குழப்பம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இங்க டாக்டிக்ஸ் என்பது செயல் தந்திரம் என்ற சொல்லி பயன்படுத்துகின்ற முன்கூட்டியே அறிவித்து விடுகிறேன். செயல் தந்திரத்தை பிற நாடுகளிலிருந்து அப்படியே நகல் எடுக்க முடியாது, அதாவது காப்பீடிக்க முடியாது. அவர்களின் அனுபவங்களை புரிந்து கொண்டு தங்கள் நாட்டிற்கு ஏற்ப திட்டத்தை உருவாக்க வேண்டும். புது கோட்பாட்டை ஒவ்வொரு நாட்டின் சூழ்நிலைக்கேற்ப பயன்படுத்துவது பற்றிய முடிவை அந்தந்த நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் தான் தீர்மானிக்க முடியுமே தவிர பிற நாட்டில் உள்ள கட்சிகளோ அகிலமோ தீர்மானிக்க முடியாது. கண்டிப்பாக அவர்கள் உதவி செய்யலாம், ஆனால் இந்த நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன வகையாக கட்சி திட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அந்த நாடுகளில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியை தீர்மானிக்க முடியும்.
நாடாளுமன்றத்தை புறக்கணிப்பை எதிர்த்து லெனின் அதிகமாக எழுதியதற்கு காரணம் இருக்கிறது. பொதுவாக லெனினுடைய நூல்கள் நமக்கிட்ட தமிழ்ல கிடைக்கிற நூல்கள் எடுத்தாலும், ஆங்கிலத்தில் இருக்கின்ற மொத்த நூல்கள் எடுத்து பார்த்தாலும் கூட அவர்கள் நாடாளுமன்ற புறக்கணிப்பை எதிர்த்து எழுதிய அதிகமான நூல்கள் நமக்கு கிடைக்கிறது. கட்டுரைகளும் நூல்களும் கிடைக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு, அவர் இருந்த காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் ஐரோப்பிய கம்யூனிஸ்டுகளின் தவறான புறக்கணிப்பு போக்கை விமர்சிக்க வேண்டி இருந்தது. அவருக்கு அது ஒரு பெரிய கடமை இருந்தது. அதை தான் அவர் வந்து செஞ்சிருக்காரு. ஆனா அதை மட்டும் நம்ம கணக்கில் கொண்டுட்டு மற்றதை புறக்கணிக்க கூடாது. அது என்னன்னு, நாடாளுமன்றத்தை மட்டும் நம்பும் அணுகுமுறையையும் நாடாளுமன்ற மூடத்தனம் என்று அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த இரு பக்கங்களையும் பலர் முழுமையாக கவனிக்காமல் தங்களுக்கு தேவையான பக்கத்தை மட்டும் சார்ந்து மற்றதை புறக்கணித்து பேசுகிறார்கள். அது மிக தவறான அணுகுமுறை கண்ணோட்டமாகும். லெனின் கருத்துக்களை முழுமையாக புரிந்து கொண்டு தங்கள் நாட்டின் நிலைக்கு ஏற்ப செயல் திட்டம் அமைக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. தவிர அவருடைய செயல் தந்திரத்தை எப்போதுமே காப்பியெல்லாம் அடிக்க முடியாது. எந்த சூழ்நிலையில் எடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது, ஏன் அது புறக்கணிக்கப்பட்டது என்பதை வேணா நாம் புரிந்து கொள்வதற்கு அதை நம்ம அந்த அனுபவங்களை கணக்கில் கொள்ளலாம். ஆனால் அவர்களுடைய டாக்டிஸ் அப்படியே இங்க வந்து புடிங்கி இங்க நட முடியாது. கண்டிப்பாக இங்க உள்ள நிலைமைக்கு ஏற்பதான் நாம் இங்க டாக்டிஸை நம்ம அமைத்துக் கொள்ள முடியும். இப்படி கூறுவதால் பிற நாடுகளின் அனுபவங்கள் பயனற்றவை அப்படின்னு யாரும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. கண்டிப்பாக எவ்வளவு காலத்துக்கு முன்பு நடந்த பாரிஸ் கம்யூனமாக இருந்தாலும் சரி, 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ருஷ்ய புரட்சியாக இருந்தாலும் சரி, இரண்டும் நமக்கு இன்றும் நமக்கு வந்து பயன்படும் கூடியதான அனுபவங்களை தந்து கொண்டுதான் இருக்கிறது. சட்ட வழி போராட்டத்தில் மட்டும் மூழ்கி கிடைப்பவர்கள் நாடாளுமன்ற மூடத்தனம் எனப்படும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதன் பொருள், நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தவிர மற்ற அனைத்து போராட்ட முறைகளையும் புறக்கணித்து அதிலேயே சிக்கி கிடைக்கும் சந்தர்ப்பவாத போக்கு தான் இது. அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக கொள்கைகளை கைவிட்டுவிட்டு கைவிடப்பட்ட அரசியல் தான் இந்த சந்தர்ப்பவாத நாடாளுமன்ற மூடத்தனம். அதனால் இந்த ஆபத்தை மனதில் கொண்டு நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் பங்கேற்பது குறித்து லெனின் கூறிய கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லெனின் கருத்துக்களை மேலோட்டமா பார்க்க கூடாது, அனைத்தையும் படித்து அதன் சாரத்தை புரிந்து கொள்ளும். ஏன்னா நான் திருப்பி சொல்றேன்னு, இதை நமக்கு தேவையான பகுதியை மட்டுமே மேற்கொள்ளா காட்டுகின்ற போக்கு வந்து நான் சிறு வயதிலிருந்தே அதை பார்த்துட்டு இருக்கேன். இங்க இருக்கிற கட்சிகள் வந்து கட்சிகளும் தனிநபர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது ஒரு கருத்தை வச்சுட்டாங்கன்னா அந்த கருத்துக்குடைய மூலருடைய நூல்களில் இருந்து அந்த பகுதி மட்டும் எடுத்துக்கிறதுக்கு முன்னால சொல்லப்பட்டது பின்னால சொல்லப்பட்டது எந்த சூழல் கூறப்பட்டது என்பதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்காம அப்படி செய்யறாங்க. அதனாலதான் நான் அது வந்து நம்ம திருப்பியும் வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தை பற்றி லெனின் கூறிய கருத்துக்கள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். அப்படி அதற்கு பயன்பட்ட நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இடதுசாரி கம்யூனிசம் இளம் பருவ கோளாறு. பொதுவாக எல்லாருமே இந்த நூல் தான் எடுத்துக்குவாங்க. இந்த நூல் மட்டும் நிறைய இடத்துல இருக்கு. நம்ம கூட இந்த நாள்ல இருந்து எடுத்து பேசிட்டு அதுக்கு அடுத்ததாக அராஜகவாதமும் அராஜக சிண்டிகலிசம் என்கின்ற ஒரு தொகுப்பு நூல். இந்த தொகுப்பு நூல் வந்து முன்னேற்ற பதிப்பு தான் வெளியிட்டு இருக்கு. ஆங்கிலத்தின் தமிழ்லையும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த தொகுப்பு நூல் வந்து மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் ஆகிய 3 பேருடைய அராஜகவாதத்தை பற்றிய விமர்சனம் இந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது வந்து போர்த்தந்திரம். இங்க போர்த்தந்திரம்ன்றது டாக்டிஸ் தான் குறிப்பிடப்படுகிறது. செயல்தந்திரம் நான் பயன்படுத்துறேன். அதனால செயல்தந்திரம் பற்ற கடிதங்கள் என்கின்ற இந்த லெனினுடைய தொகுப்பு நூல், இதுவும் ஒரு தொகுப்பு நூல் தான். இதுலயும் வந்து 3ஆம் அகிலத்தில் நாடாளுமன்றத்தில் பங்கேற்பை பற்றி பேசிய கருத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து கட்சி பாதை என்கின்ற ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை வந்து ரஷ்யாவின் தோல்வி கண்ட போது ஏற்பட்ட கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவை நீக்குவதற்காக எடுத்துக்கொண்ட செயல்தந்திரத்தை விளக்குகின்ற இது ஒரு சிறு கட்டுரை. இந்த 4 மட்டும் தான் நான் இங்க அதிகமாக பயன்படுத்துகிறேன் என்பதை முன்கூட்டியே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆனா எப்படின்னா, இளம்பருவ கோளாறு என்கின்ற நூலின் அடிப்படையில் பேசும் பொழுதே இந்த மற்ற நூல்களையும் நான் இணைத்து பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். ருஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து போல்ஷிக் கட்சி என்று அழைப்பது வந்து நமக்கு தெரியும். இப்ப லெனின் சொல்றாரு, போல்சிசம் என்பது 1903ஆம் ஆண்டில் மார்க்சிய கோட்பாட்டின் உறுதியான அடித்தளத்தின் மீது உருவானது. போல்சிசம் 1903ஆம் ஆண்டில் மார்க்சிய கோட்பாட்டின் உறுதியான அடித்தளத்தின் மீது உருவானது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. இளம்பருவ கோளாறு தான் சொல்றாரு. அப்போ முக்கியமா ஒன்று நமக்கு நல்லா தெரியுது. மார்க்சிய கோட்பாட்டின் அடிக்கோட்பாட்டை நம்ம பிடித்துக் கொள்ளாமல் உறுதியாக நிற்காமல் இருந்தால் நிச்சயமாக கட்சி தடுமாறும், பின்னடைவை சந்திக்கும் என்றெல்லாம் தெரிகிறது. இன்று நாம்
நமது இடதுசாரி இயக்கங்களினுடைய பின்னடைவுக்கெல்லாம் மார்க்சியத்தின் கோட்பாடு எது, அதனுடைய திருத்தல் கோட்பாடு எது என்பதை தெரியாமல் இருப்பது தான் நம்முடைய இடதுசாரிகளின் மொத்தமான பின்னடைவுக்கான பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணமாக இதை நான் கருதுகிறேன். 1917ஆம் ஆண்டில் நடைபெற்ற ருஷ்ய புரட்சியை வெற்றியடை செய்வதற்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சிலவற்றை லெனின் தொகுத்து சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு லெனினியத்தினுடைய முக்கியமான பகுதியாக ருஷ்ய அக்டோபர் புரட்சியின் அனுபவத்தின் தொகுப்பாக சர்வதேசத்திற்கு தருகின்ற தொகுப்பாக அது என்னன்னு பார்த்தோம்னா அவர் இந்த இளம்புற கோளாறுல நூல்ல தான் தொகுத்து தராரு. அந்த போராட்ட வடிவங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, சட்ட வழியிலானது, சட்ட விரோதமானதும், அமைதியானது, போராட்டம் மிகுந்தது, மறைமுகமானது, வெளிப்படையானது, சிறு குழு இயக்கங்களை கொண்டது, மக்கள்மயமான இயக்கங்களை கொண்டது, நாடாளுமன்ற முறைகளையும் பிற தீவிர போராட்ட வடிவங்களும். இவ்வாறு பல்வேறு போராட்ட வடிவங்களை எடுத்துக்கொண்டு அணுகியதால் செயல்பட்டால் தான் ரஷ்ய புரட்சி 1917ஆம் ஆண்டு நவம்பரில் ரஷ்ய புரட்சி சாத்தியமானது. இதுல இருந்து ஒரு முக்கியமான முடிவுக்கு நம்ம வரலாம். அது என்னன்னா, நாடாளுமன்ற போராட்டம் மட்டும் புரட்சிக்கு போதுமானதல்ல. இந்த வெற்றி கண்ட பிறகு அவர் எல்லாத்தையும் இணைத்துதான் போராடி இருக்கிறாரு. அதனால நாடாளுமன்ற போராட்டம் மட்டுமே புரட்சிக்கு போதுமானதல்ல என்கின்றது இந்த ரஷ்ய அனுபவத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. ருஷ்யாவின் நாடாளுமன்ற வடிவம் டூமா. இந்த டூமா பற்றி இங்க நான் விவரமாலாம் பேச போறதில்ல. ஏன்னா அது அதிகாரம் கொண்ட ஒரு பெரிய அதிகாரம் கொண்ட ஒரு நாடாளுமன்ற வடிவம்லாம் கிடையாது. ஆனா அந்த பிரத்யேகமான ரஷ்யாவுக்குரிய ஒரு நாடாளுமன்றம் தான் அது. அந்த ருஷ்யாவின் நாடாளுமன்ற அந்த வடிவம் பேர் டூமா. அந்த நேர அரசியல் சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு ஒரு செயல்தந்திரமான நடவடிக்கையாக முதல் டூமாவை லெனின் புறக்கணித்தார். முதல் டூமாவே லெனின் புறக்கணிக்கிறார். முதல் டூமா உருவாக்கப்பட்டதன் உண்மையான நோக்கம் எழுச்சி கொண்ட மக்களின் புரட்சிகர போராட்டத்தை தணிக்கவும் அதை சமரச பதக்கி திருப்பவும் என்பதாக இருந்ததுனால தான் லெனின் என்ன பண்றாரு, இந்த முதல் டூமாவை அவர் புறக்கணிக்கிறார். அவருக்கு நல்லா தெரியாது, இந்த அதிகாரத்தை மக்களுக்கு வழங்காமல் போராட்டத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்குத்தான் இந்த டூமா உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டதால் அந்த முதல் டூமாவை லெனின் புறக்கணிக்கிறார். இதனால் அந்த சூழ்நிலையில் அந்த டூமாவில் பங்கேற்பது எழுச்சுற்ற மக்களின் புரட்சிகர பட்டத்தை பலப்படுத்தும் என்று லெனின் தெளிவாக புரிந்து கொண்டு அதனால் தான் அது அந்த முதல் டூமாவை அவர் புறக்கணித்தார். முதல் டூமா அந்த காங்கிரஸ் காலத்தில் புரட்சி திருப்பியது சொல்றாரு. அவர் என்ன அர்த்தத்துல என்ன வார்த்தைகளை கொண்டு விளக்குகிறார் என்றது கண்டிப்பாக நம்ம பார்த்தால் சிறப்பாக இருக்கும்ன்றதுனால ஒரு சின்ன மேற்கோள் தான் அதை நான் அப்படியே பார்க்கலாம். 1905ஆம் ஆண்டில் போல்ஷிஸ்டுகள் நாடாளுமன்றத்தை புறக்கணித்ததானது புரட்சிகர பாட்டாளி வர்க்கத்துக்கு மிகவும் மதிப்புமிக்க அனுபவங்களையும் செழுமைப்படுத்தியது. சட்ட வழியிலான மற்றும் விரோதமான நாடாளுமன்ற மற்றும் நாடாளுமன்றம் சாராத போராட்ட வடிவங்கள் இணைக்கப்படும் போது நாடாளுமன்ற வடிவங்களை புறக்கணிப்பது சில நேரங்களில் பயனுள்ளதாகவும் அவசியமானதாகவும் கூட இருக்கும் என்பதை காட்டியது. இருப்பினும் இந்த அனுபவங்களை கண்மூடித்தனமாகவும் பின்பற்று விதமாகவும் விமர்சனமின்றியும் மற்ற நிலைமைகளுக்கும் மற்ற சூழ்நிலைக்கும் பயன்படுத்துவது மிகவும் தவறானது என்கிறார் லெனின். இதையே நம்ம இந்த புறக்கணிப்பு செய்யும் போது இது அப்படியே நீங்க கண்மூடித்தனமாக இதை ஃபாலோ பண்ணாதீங்க, பின்பற்றாதீங்கன்ற ஒரு எச்சரிக்கை கூடவே அவர் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது அதெல்லாம் இருக்கு. நம்ம அந்த புறக்கணித்தது தப்பு தான், ஆனா அது பெரிய தப்பு இல்லை. அது மாதிரியான விளக்கங்கள்லாம் கூட அவர் தொகுத்து பின்னர் சுய விமர்சனம் செய்வதில் சிறந்தவர். லெனின் கிட்ட நம்ம எவ்வளவோ கத்துக்க வேண்டி இருக்கிறது. அதுல முக்கியமானது அப்படின்னா பூரணை மாற மாற தன்னுடைய செயற்தந்திரத்தை போல்ஷிசத்தின் செயற்தந்திரத்தை மாற்றிக்கொண்டு இருப்பதுதான் அவனுடைய சிறப்புத்தன்மை இருக்கு. அதே போல தான் செய்த தவறுகளை அந்த போல்ஷிசம் தான் செய்த தவறுகளை சுய விமர்சனம் செய்தல் வரும் அவர் சிறப்பாக இருப்பார். உடனுக்குடன் அதை நான் முதலே சுட்டி காட்டுவது போல மனித தவறுகள் இயல்பு, ஆனா அது உடனே சுய விமர்சனம் மூலமாக அதை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். முன்பு நான் சொன்னது போலயே செயல்தந்திரத்தை அப்படி நகலெடுக்க முடியாது என்பது நம்ம நிச்சயமாக மனசுல வச்சுக்கணும். சர்வதேச அனுபவங்களை புரிந்து கொண்டு அவரவர் நாடுகளுக்கும் அந்த நாடுகளில் காணப்படுகின்ற அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பதான் முடிவெடுக்க முடியும். ஒத்த முடிவு ஒரே முடிவு என்னைக்கு எடுக்க முடியாது. நம் நாட்டில் நாடாளுமன்ற பங்கேற்பு புறக்கணிப்பு பல்வேறு வரலாறு மற்றும் அரசியல் நுணுக்கங்களை கொண்ட முக்கியமான செயல்தந்திரமாக இருந்தாலும் அவை பெரும்பாலும் அவற்றின் ஆழமான அரசியல் அடிப்படையில் மற்றும் சூழ்நிலை பின்னணி பொருத்தப்படுத்தாமல் எடுக்கப்பட்ட முறையில் தான் காணப்படுகிறது.
இடதுசாரி கம்யூனிசம் இளம்பருவக்காளர் என்ற நூலில் லெனின் நாடாளுமன்றத்தில் பங்கேற்க சொல்கிறார் என்று மேலோட்டமாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் அதே நூலில் நாடாளுமன்றத்தில் மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படும் போக்கையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ரெண்டுமே விமர்சிச்சிருக்காரு. அதனால இது ரெண்டுத்துல ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டு இருப்பது வந்து ரொம்ப தப்பானது. ரெண்டும் எந்த சூழ்நிலையில் ஏன் எடுக்கப்பட்டது, எது சரியான முடிவு என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் அந்த அனுபவங்களை நாம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாட்டாளி வர்க்க கம்யூனிஸ்ட் கட்சி முதலாளித்துவ அமைப்பை எதிர்த்து போராடுகிறது. அதனால் முதலாளித்துவ கட்சிகளும் அரசும் எப்போது வேண்டுமானாலும் அந்த இயக்கத்தை தடுக்க முயற்சி செய்யும். நெருக்கடியான சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யவும் தயங்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்யும் போது சட்ட வழி போராட்டத்தில் மட்டுமே பழகி கொண்டவர்கள் திகைத்து செயலற்று போவார்கள் அப்படின்னு வந்து லெனின் சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கு. ஏன்னா நம்ம முதலில் சொன்னது பாரு, ஐரோப்பாவில் புறக்கணிப்பை பற்றியான போக்குகள் அதிகமாக இருக்கலாம், கடுமையாக எழுதியிருக்காரு. ஆனா பங்கேற்பில் உள்ள தவறையும் அவர் சுட்டி காட்டுகிறார். நாடாளுமன்றத்தை மட்டும் ஒற்றை வடிவமாக ஏற்றுக்கொள்கின்ற போக்கையும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கார் என்பதையும் நாம் வந்து மனதில் கொள்ள வேண்டியிருக்கு. அதனாலதான் இந்த கருத்தை லெனின் எந்த வகையில் எந்த நாட்டை வைத்து சொல்கிறான்றத ஒரு சின்ன மேற்கொள்ள ஒரு சற்று பெரிய மேற்கொள்ளாக இருந்தால் அவருடைய வார்த்தை நமக்கு பயன்படும். நாம் புரிந்து கொண்டது சரியா என்பதை சரிபார்ப்பதற்காக லெனினது சொற்களிலே பார்ப்பது சரியாக இருக்கும் என்பதனால் அதை நான் வந்து அவருடைய எழுத்தை நம்ம பார்ப்போம். கட்சியின் சட்ட வழியான நிலையிலிருந்து சட்ட விரோதமான நிலைக்கு ஏற்பட்ட திடீர் மாற்றம் தலைவர்கள், கட்சிகள் மற்றும் வர்க்கங்களுக்கு இடையேயான வழக்கமான, இயல்பான மற்றும் எளிமையான உறவுகளை சீர்குலைத்தது. அப்போது இந்த மக்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தங்களை கண்டதும் இவர்கள் குழப்பிவிட்டதை தெரிகிறது. ஜெர்மனியில் மற்ற ஐரோப்பிய நாடுகளைப் போல மக்கள் சட்ட வழியிலான நிலைக்கு வழக்கமான கட்சி மாநாடுகளில் தலைவர்களை சுதந்திரமாகவும் முறையாகவும் தேர்ந்தெடுப்பதற்கும் நாடாளுமன்ற தேர்தல்கள், மக்கள் கூட்டங்கள், பத்திரிகைகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் பிற சங்கங்களின் கருத்துக்கள் போன்றவற்றின் மூலம் கட்சிகளின் வர்க்க அமைப்பை சோதிக்கும் வசதியான முறைக்கு மட்டு மீறி பழகிவிட்டிருந்தனர். இந்த வழக்கமான நடைமுறைக்கு பதிலாக புரட்சியின் கொந்தளிப்பான வளர்ச்சி மற்றும் உள்நாட்டு போரின் காரணமாக சட்ட வழியிலான நிலையிலிருந்து சட்டவிரோதமான நிலைக்கு வேகமாக மாறுவதும், இரண்டையும் இணைப்பதும், தலைவர்களின் குழுக்களை தேர்ந்தெடுப்பதற்கோ உருவாக்குவதற்கோ அல்லது பாதுகாப்பதற்கோ சிரமமான மற்றும் ஜனநாயகமற்ற முறைகளை கடைபிடிப்பதும் அவசியமான போது இவர்கள் நிலை தடுமாறி களப்பட்ட அபத்த கற்பனையில் இறங்க தலைப்பட்டு விட்டனர். மிகுந்த சலுகைக்கும் மிகவும் நிலையான சட்ட வழித்தன்மையின் மரபுகளையும் நிலைமைகளையும் கொண்ட ஒரு சிறிய நாட்டில் பிறக்கும் கெடு வாய்ப்பையும் பெற்றவர்களாகவும் சட்ட வழியிலிருந்து சட்டவிரோத போக்கு மாற வேண்டிய சூழ்நிலையினை ஒருபோதும் கண்டிராதவர்களாகவும் இருந்த ஹாலந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சில உறுப்பினர்கள் அநேகமாக குழப்பமடைந்து சுய நினைவை இழந்து இந்த அபத்தமான கண்டுபிடிப்புகளை உருவாக்க உதவியாக தெரிகிறது என்று அவர் கடுமையாகத்தான் சொல்லியிருக்காரு. சட்ட வழியிலேயே நம்ம பழக்கப்படுத்திட்டு போயிட்டோம்னா திடீர்னு கட்சி தடை செய்யும் போது, நெருக்கடி சூழ்நிலையும் போது கட்சி தலைமறை போக்குக்கு மாற வேண்டிய சூழ்நிலையில் வந்து முன்று பயிற்சியோ அதோடைய முயற்சியோ அதோடைய இதுவை நம்ம கோட்பாட்டையோ வளர்த்து கொள்ளாததுனால வந்து திகைப்படைந்து செதிந்து போக வேண்டிய நிலை தான் ஏற்படுகின்றது என்பதை மிகவும் நடைமுறை அனுபவத்திலிருந்து லெனின் இங்கே நமக்கு விளக்கியிருக்கிறார். இதுல இருந்து நம்ம லெனின் சொல்றதுல இருந்து நமக்கு என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே ஒரு போராட்ட முறையில் மட்டும் சார்ந்து இருக்க முடியாது, பல்வேறு போராட்ட வடிவங்களை கையாள தெரிந்திருக்க வேண்டும். அது வந்து ரஷ்ய புரட்சியை மட்டும் மனதில் கொண்டல்ல, அன்றைய ஐரோப்பாவில் நடந்தப்பட்ட போராட்ட வடிவங்களையும் மனதில் கொண்டு தான் இந்த கருத்தை நமக்கு வந்து கொடுக்கிறார். நாடாளுமன்ற பங்கேற்பு புறக்கணிப்பு என்பதை மேலோட்டமாக பார்க்காமல் லெனினது கருத்தை ஆழ்ந்து பார்க்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதுதான் இன்னைக்கு வந்து நான் சொல்ல விரும்பினது இதுதான். அதை வந்து நம்ம வந்து மேலோட்டமா எதுவுமே பார்க்கக்கூடாது, ஒரு ஆழமான புரிதல் அவசியம். அப்பதான் நம்ம வந்து இன்றைய பின்னடைவிலிருந்து விடுபட முடியும், நம்ம தேக்க நிலையை உடைத்து வெளிவர முடியும் என்று நான் கருதுகின்றேன். முதலாளித்துவ நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கெடுத்துக் கொள்ளலாமா என்கின்ற கேள்விக்கு இடதுசாரி தீவிரத்தன்மை கொண்ட கம்யூனிஸ்டுகள் எதிர்மறையில் பதிலளிப்பதாக லெனின் குறிப்பிட்டார். இளம்பருவக்காளர் என்ற நூல் இது ரொம்ப புகழ்பெற்றது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தீவிரத்தன்மை கொண்ட இடதுசாரி கம்யூனிஸ்டுகளின் பதில் என்னவாக இருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். வரலாற்று வழியிலும் அரசியல் வழியிலும் வழக்கடைந்து போன நாடாளுமன்ற போராட்ட வடிவங்களில் திரும்புவது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கருத்தை வைக்கிறாங்க இடதுசாரி தீவிரத்தன்மை கொண்டவர்கள். நாடாளுமன்ற முறை
வரலாற்று வழியில் வழக்கொழிந்து விட்டது. பிரச்சார வழியில் இது வந்து பார்க்கும்போது சரிதான். இருப்பினும் நடைமுறையில் அது வெற்றி கொள்ளும் நிலைக்கு வெகு தொலைவில் நாம் இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. கரெக்ட் தான். ஆனா அது வந்து அரசியல் ரீதியாக அது முடிவுக்கு வந்துச்சான்னு பார்க்கணும். அது அந்த முழுமையாக வெற்றி கொள்வதற்கான நிலையிலிருந்து வெகு தொலைவில் தான் நிற்கின்றோம். வரலாற்று வழியில் வழக்கொழிந்த நாடாளுமன்றம் அரசியல் வழியில் இன்னமும் வழக்கொழியவில்லை அப்படின்னு வந்து லெனின் வந்து சொல்றாரு. நாடாளுமன்றத்தை வழக்கொழிக்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரியே வந்து நாடாளுமன்றத்தை வழக்கொழிக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்யணும் சொன்ன சோவியத் அமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த கருத்து தான் இங்க நம்ம நாட்டுல வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோவியத்தை உருவாக்க வேண்டும், நாடாளுமன்றத்தை பின்பற்றுவதல்ல, சோவியத்தை உருவாக்குவதுதான் கம்யூனிஸ்ட் பணியாக இருக்க வேண்டும். லெனினுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி, மாவோ ரஷ்யாவில் செய்ததாக இருந்தாலும் சரி, சோவியத்தை தான் நாம் உருவாக்க வேண்டுமே தவிர இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் பங்கு பெற வேண்டும் என்று லெனின் கூறவில்லை என்பதாகத்தான் இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு புறக்கணிப்பு என்கின்ற நாடாளுமன்ற புறக்கணிப்பு என்கின்ற முடிவுக்கு அவர்கள் வந்தவர்கள். ஆனா இத்தகைய நிலைப்பாடு வந்து வரலாற்று இயக்கத்தின் தனித்துவங்களையும் வர்க்க உறவுகளின் சிக்கலான அமைப்பையும் அரசியல் நூலின் பல தரப்பட்ட பரிமாணங்களை புறக்கணித்து எளிமையாக ஒற்றை கோணத்தில் எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் இது இருக்கிறது. அதாவது இந்த சோவியத் அமைப்போம் என்கின்ற, சோவியத்தை உருவாக்குவோம் என்கின்ற முழக்கம் சோவியத்தை செயற்கை முறையில் உருவாக்க முடியாது என்பது லெனின் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். ஆனா இப்ப லெனினோ மாவோவோ சோவியத்தை உருவாக்கினார் என்ற கருத்தை மட்டும் தான் இங்க சொல்றாங்களே தவிர லெனின் வந்து சோவியத்தை செயற்கை முறையில் உருவாக்க முடியாதுன்னு சொன்னார் என்ற கருத்து அவர்களுக்கு இது வரைக்கும் கண்ணிலே படலையா, படித்தவர்கள் புரிந்து கொள்ள முடியல, எனக்கு தெரியல. வந்து 3வது அகிலத்தின் 2வது காங்கிரஸ் வந்து இந்த கருத்தை வைக்கிறாரு. அது தேதி என்ன தேதின்னு சொன்னோம்னா ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி 1920ஆம் ஆண்டு வந்து அவர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாங்க? சோவியத்துகளை செயற்கை முறையில் படைப்பித்து விட முடியாது என்பது பொர்டிகாவை ஒத்துக்கொள்கிறார். புரட்சியின் போதோ புரட்சியின் தருவலையைத்தான் சோவியத்துகளை நிறுவ முடியும் என்று ருஷ்யாவின் உதாரணம் காட்டுகிறது. நாடாளுமன்றம் வரலாற்று வழியில் தோன்றுவதாகும். முதலாளித்துவ நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு போதுமான அளவுக்கு வலுப்பெறும் வரை நாம் அதை அகற்றிட முடியாது. சோவியத்தை செயற்கை முறையில் படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பவர்கள் இந்த லெனினுடைய கருத்துக்களை கவனமாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாது தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உள்ளேயே பிற்பட்ட பகுதியுடைய மக்கள் வந்து நிச்சயமாக இருக்கிறார்கள். அவர்கள் நாடாளுமன்றமே மக்களின் உண்மையான பிரதிநிதியாக செயல்படுவதாக அவர்கள் நம்புகிறார்கள். நாடாளுமன்றத்தில் நடக்கும் ஏமாற்றுகளையும் சூழ்ச்சிகளையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பிற்பட்ட பகுதியினர்கள் வந்து புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இந்த நிலையில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே நின்று கொண்டு அதை பற்றிய உண்மைகளை மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்ல முடியும்? நாடாளுமன்றத்தில் உள்ளே சென்று அங்க நடக்கும் அரசியல் செயல்பாடுகளையும் முதலாளித்துவ கட்சியின் உண்மையான முகத்தையும் வெளிச்சமிட்டு காட்டுவதனால்தான் நாடாளுமன்றத்தை அம்பலப்படுத்த முடியும். அதாவது நாடாளுமன்றத்தை ஒழிக்க வேண்டும் எனில் அதற்குள் நுழைந்து அதற்கு எதிராக போராட வேண்டும் என்பது லெனினது கருத்தாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாமல் அதனை முழுவதுமாக புறக்கணித்து விட்டால் உள்ளிருந்து நடத்த வேண்டிய இந்த அரசியல் போராட்டத்தை நடத்த முடியாது. மேலும் தொழிலாளர்கள், விவசாயிகள், சிறு அலுவலர்கள் போன்ற பொதுமக்களுக்கு நாடாளுமன்றத்தின் வர்க்க சார்பு தன்மையினை வாதங்களால் புரிய வைத்தர முடியாது. அவர்களுக்கு வந்து வாதம் புரிந்தோ கோட்பாடு ரீதியாக பேசி அவர்களை புரிய வைக்க முடியாது. தங்கள் சொந்த அனுபவத்தின் மூலமே உண்மையை புரிந்து கொள்வார்கள். நாடாளுமன்றத்தின் உண்மையான வர்க்கத்தன்மையை அவர்கள் அனுபவத்தினுடைய அறிய வேண்டும். அதற்கு கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்றத்தின் உள்ளிருந்து தான் அம்பலப்படுத்த வேண்டும். கோட்பாட்டை நாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டுமென்றால் நாடாளுமன்றத்தின் உள்ளிருந்து நடைமுறை ரீதியாக அதை அம்பலப்படுத்துவதன் மூலமாகத்தான் மக்களுக்கு அதுவும் பின்தங்கிய உழைக்கும் மக்களுக்கு நாடாளுமன்றத்துடைய சார்புத்தன்மையை நம்ம வந்து அம்பலப்படுத்த முடியும். ருஷ்ய புரட்சியின் அனுபவம் இதை தெளிவாக காட்டுகிறது. கோட்பாடு மட்டும் போதாது, மக்களுக்கு நடைமுறை அனுபவம் அவசியம். இத்தகைய கருத்துக்களையே லெனின் 3ஆம் அகிலத்தின் 2வது காங்கிரஸில் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தை பயன்படுத்துவது அதனை முழுமையாக அங்கீகரிப்பதாகும். அடுத்த குற்றச்சாட்டு, அப்படி நீங்க நாடாளுமன்றத்தை பயன்படுத்தீங்கன்னா அதுல வந்து அதை அங்கீகரிக்கிறது மாதிரி ஆகுது. அல்லது முதலாளித்துவ ஜனநாயகத்தை பயன்படுத்துவது அதில் உண்மையான ஜனநாயகம் இருக்கிறது. அதாவது முதலாளித்துவத்துல அந்த முதலாளித்துவ நாடாளுமன்றமான அதுல ஜனநாயகம் இருக்குது நீங்க சொன்னீங்கன்னா அதுல முழுமையான ஜனநாயகம் இருக்கிறதுன்னு நீங்க ஒப்புக்கொண்டதாகும் அப்படின்னு சில தவறாக பேசுறாங்க. இது தவறான புரிதல் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து நாடாளுமன்ற புறக்கணிப்பை
பேசுகிறார்கள், பங்கேற்பை மறுக்கிறார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் முதலாளித்துவ ஜனநாயகத்தை முழுமையான ஜனநாயகமாக கருதவில்லை. அது ஒரு குறுகிய ஜனநாயகம் மட்டுமே. அதனால் நாடாளுமன்றத்தை பயன்படுத்துவது என்பது அதை ஏற்றுக்கொள்வது என்று பொருளாகாது. அதில் உள்ள வரம்புகளையும் மோசடிகளையும் வெளிச்சம் விட்டு காட்ட ஒரு போராட்ட மேடையாக அதை பயன்படுத்துவது என்பதே அதன் நோக்கம். இங்கு லெனின் வலியுறுத்துவது முதலாளித்துவ ஜனநாயகம் முழுமையானதல்ல, ஆனால் அது உள்ளே காணப்படும் குறைந்த அளவிலான ஜனநாயக வாய்ப்புகளை கம்யூனிஸ்டுகள் தங்களின் அரசியல் போராட்டத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதாகும். இந்த பயன்படுத்த வேண்டும், இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னாலே பலருக்கு சிக்கல் ஏற்படுகிறது. ஆனால் லெனின் பயன்படுத்துவதை பற்றியும் வெறும் அம்பலப்படுத்துவதாக மட்டுமல்ல, அதை பயன்படுத்த வேண்டிய தேவைக்கு கூட அவர் சொல்லியிருக்கார், நிறைய இடத்துல பேசியிருக்காரு. இந்த அரசும் புரட்சியின் நூல்ல முக்கியமான ஒரு கருத்தை வைக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, மார்க்சியவாதிகள் தற்போதுள்ள அரசை பயன்படுத்தி புரட்சிக்காக பாட்டாளி வர்க்கத்து பயிற்சி தரும் என்று கூறுகிறாள். நேரடியாக சொல்றது, நாடாளுமன்றத்தை அரசை பயன்படுத்தி புரட்சிக்காக பாட்டாளி வர்க்கத்துக்கு பயிற்சி தர வேண்டும் கூறுகிறார்கள். அராஜகவாதிகள் இதனை நிராகரிக்கிறார்கள். இங்க லெனின் அம்பலப்படுத்தல் என்று மட்டும் சொல்லல, அரசை பயன்படுத்தி புரட்சிக்காக பாட்டாளி வர்க்கத்துக்கு பயிற்சி தர வேண்டும் என்று மார்க்சியவாதிகள் கோருகிறார்கள். அராஜகவாதிகள் இதனை நிராகரிக்கிறார்கள் என்று அரசம் புரட்சி என்கின்ற நூலில் லெனின் சொல்றாரு. அரசம் புரட்சி என்ற நூலில் அவர் முன்வைத்த கருத்துக்களில் இது சுருக்கமாகவும் அந்த கோட்பாடு வேறுபாடு அராஜகவாதிக்கும் மார்க்சியவாதிக்கும் உள்ள வேறுபாடாக 3 கருத்துக்களை 3 பாயிண்ட் சொல்லும் போது இது 3வது புள்ளியாகத்தான் இதை சொல்லியிருக்கிறது. ஆனா அரசு என்கின்ற ஒரு சொற்பொழிவு இருக்கு, அவருடைய தி ஸ்டேட் என்கின்ற ஒரு கல்லூரியில் பேசப்பட்ட சொற்பொழிவு இருக்கு. அந்த சொற்பொழில் ஒரு சின்ன சொற்பொழிவு, ஒரு 32 பக்கம் தான் இருக்கும். அந்த 32 பக்கத்துக்குள்ளேயே அந்த அரசு பற்றி முழுமையான விஷயத்தை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட அந்த அரசு என்கின்ற அந்த சொற்பொழில் லெனின் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல நாடாளுமன்றத்தை எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி, ஏன் பயன்படுத்த வேண்டும், அதுல மற்ற இந்த முதலாளித்துவ அரசுக்கு முன்பாக அடிமை சமூகத்திலோ நிரப்பு சமூகத்திலோ இப்படிப்பட்டது ஏன் இல்லை என்பதை எல்லாமே சேர்த்து சொல்லிதான் அவர் புரிந்துதான் பேசியிருக்காரு. இதெல்லாம் மறந்துட்டு வெறும் நாடாளுமன்றத்தை அம்பலப்படுத்துவதற்கு மட்டுமே நம்ம போறோம் என்று சுருக்கிய லெனினத்தை புரிந்து கொள்ளக்கூடாது என்பதனால இது ஒரு பெரிய மேற்கோளாக இருந்தாலும் இந்த என்கின்ற சொற்பொழில் லெனின் கூறிய கருத்தை நாம் அவருடைய எழுத்துக்களிலேயே பார்ப்போம். பண்ணை அடிமை முறையுடன் ஒப்பிடும்போது ஜனநாயக குடியரசும் அனைத்து மக்களுக்குரிய வாக்குரிமையும் பிரம்மாண்டமான முன்னேற்றமாக திகழ்ந்தன. இந்த வார்த்தையெல்லாம் அவருடைய வார்த்தை, அதனாலதான் நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம படிக்கணும்னு நான் சொல்றேன். பாட்டாளி வர்க்கம் இன்று பெற்றுள்ள ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் அடைவதற்கும் மூலதனத்தை எதிர்த்து முறையாக போராடுகின்ற உறுதியும் கட்டுப்பாடும் பெற்ற அணிகளை வகுப்பதற்கும் அவை வாய்ப்பு அளித்தன. பண்ணை அடிமை குடியானவர்களிடம் கிட்டத்தட்ட இது போன்றது கூட எதுவும் இருந்ததில்லை என்றால் அடிமைகளை பற்றி கூற தேவையில்லை. அடிமைகள் கிளர்ந்து எழுந்தனர், கழகம் புரிந்தனர், உள்நாட்டு போர்களை தொடங்கினர் என்பதை நாம் அறிவோம். ஆயினும் வர்க்க உணர்வுள்ள பெரும்பாலானோரையோ போராட்டத்தை நடத்துவதற்கு வேண்டிய கட்சியையோ அவர்கள் ஒருபோதும் தோற்றுவிக்க முடியவில்லை. தாங்கள் எந்த குறிக்கோளுக்காக போராடுகிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள அவர்களுக்கு முடியவில்லை. வரலாற்றின் மிக பெரும் புரட்சிகரமான காலகட்டங்களில் கூட ஆளும் வர்க்கங்களின் கைப்பாவைகளாக அவர்கள் எப்போதும் இருந்தனர். சமூகத்தின் உலக வளர்ச்சி நிலையிலிருந்து பார்க்கும்போது முதலாளித்துவ குடியரசு, நாடாளுமன்றம், அனைத்து மக்களுக்குரிய வாக்குரிமை ஆகிய அனைத்தும் மாபெரும் முன்னேற்றத்தை காட்டுகின்றன. மனித இனம் முதலாளித்துவத்தை நோக்கி சென்றது. முதலாளித்துவம் ஒன்று தான் நகர்ப்புற பண்பாட்டின் மூலம் ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கம் தன்னைத்தானே உணரும்படி செய்யவும் உலக தொழிலாளி இயக்கத்தை உண்டாக்கவும் வாய்ப்பு அளித்தது. உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான தொழிலாளர்களை கட்சிகளாக, திரளான மக்களின் போராட்டத்தை உணர்வுகளை நடத்தி செல்லும் சோசலிச கட்சிகளாக அமையும்படி செய்தது. நாடாளுமன்ற முறை இல்லையேல், தேர்தல் அமைப்பு இல்லையேல் தொழிலாளி வர்க்கத்தை இவ்வளர்ச்சியை அதிகரிக்க முடியாத செயலாக இருந்திருக்கும். அதனால்தான் பெருந்திரளான மக்களின் பார்வையில் இவையெல்லாம் அத்தனை பெரும் முக்கியத்துவம் உடையதாக ஆகின்றன. அதாவது நாடாளுமன்றத்துல இதெல்லாம் கிடைக்கிறதுனால நாடாளுமன்றத்தை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு என்று பின்னால் லெனின் இதற்கு அடுத்த பகுதியில் அவர் சொல்றாரு. நான் எப்பொழுதுமே ஒருங்கிணைந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல இங்க பங்கேற்பை பற்றி சொல்லும் போதே பங்கேற்பு தப்பான போது பின்னால் அவர் சொல்றாரு. அதையும் நம்ம சேர்த்துதான் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம பங்கேற்பை பற்றி பேசினால் அதோட நிறுத்திக்கிட்டேன். நிச்சயமாக ஒரு மேற்கோளை படித்தால் எந்த சூழ்நிலையில் எவ்வாறெல்லாம் விளக்கிறேன் என்பதை நூலில் சென்று கண்டிப்பாக விரிவாக படிக்க வேண்டும், படித்து புரிந்து கொள்ள வேண்டும்.
தொழிலாளி வர்க்கத்தின் முன்னணி படையான கம்யூனிஸ்ட் கட்சி கட்டுவதற்கு முதலாளித்துவ ஜனநாயகத்தில் காணப்படும் வரம்புள்ள வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. அதை பயன்படுத்த தவறினால் கட்சி வலுவாக உருவாக்க முடியாமல் சிறு குழுக்களாக சிதறி போகும் அபாயம் ஏற்படும். 1905 தொடங்கிய ருஷ்ய முதல் புரட்சி தோல்வி கண்டது. இது நமக்கு தெரிஞ்சுதான். நவம்பர் புரட்சி தோல்வி கண்டதுதான். ஆனா 70 ஆண்டுகளுக்கு மேல இருந்தது. இந்த முதல் புரட்சி 1905 நடந்த முதல் ரஷ்ய புரட்சி என்பது புரட்சி நடக்கும் போதே தோல்வி கண்டது. தோல்விக்கு காரணத்தை கம்யூனிஸ்டுக்கு அந்த தோல்வியுடைய காரணங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணும்னா, அது பின்னால கம்யூனிஸ்ட் கட்சியை பலவீனப்படுத்தும். இப்போ வெற்றி அடையும் போது ஒரு வகையில் பலப்படுத்தும். எப்படின்னா, மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மார்க்சிய கட்சிக்குள் நுழைந்து கொள்ளார்கள். அதே தான் அக்டோபர் புரட்சியில், அது நவம்பர் புரட்சியில் கூட நடந்தது. ஆனா இதே போல ஒரு தோல்வியும் கூட ஒரு கடும் பின்னடைவை இயக்கம் சந்திக்கும். அதே போலதான் இந்த 1905 நடைபெற்ற ருஷ்யாவின் முதல் புரட்சி தோல்வி கண்ட போது கம்யூனிஸ்ட் இயக்கம் பலவீனம் அடைந்தது. அந்த தோல்வியின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் அந்த கட்சியில் உள்ள சிலர் வலதுசாரியாக மாறி கலைப்புவாத நோக்கி சென்றனர். இதனால் கட்சிக்குள் சித்தாந்த நெருக்கடியும் அமைப்பு நெருக்கடியும் இயக்க நெருக்கடியும் ஏற்பட்டது என்று லெனின் கூறுகிறார். இந்த சூழ்நிலையில் 1909, அதாவது 4 ஆண்டுகள் அப்படியே இறங்கு முகமாக தான் கட்சி இருந்திருக்கு. அந்த நிலையில் அவர் என்ன செய்யறாரு, கட்சி பாதை என்கின்ற ஒரு கட்டுரை எழுதுறாரு. ஒரு சின்ன கட்டுரை தான். அந்த கட்டுரை 1909 எழுதுறாரு. அந்த கட்டுரையில என்ன எழுதுறாருன்னா, கட்சியை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை இந்த சிறு கட்டுரையில வலியுறுத்துறாரு. புரட்சி தோல்வி அடைந்த பிறகு ஏற்பட்ட பின்னடைவு கட்டத்தை கடக்க புதிய செயல் தந்திரத்தை தேவைப்பட்டதை அதுல அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. ருஷ்ய நாடாளுமன்ற வடிவமான டூமாவில் பங்கேற்பது பற்றி அங்கதான் அவர் பேசுறாரு. இது நாடாளுமன்ற பங்கேற்பு ஒரு நிரந்தரமான கொள்கை மாறாக கட்சியை மீட்டெடுத்து வலுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் இந்த டூமாவில் பங்கேற்பை பற்றி அவர் எழுதி பேசுகிறார். வெறும் அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை, அம்பலப்படுத்துவது நமக்கு அடிப்படை பணியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கட்சியின் பின்னடைவை போக்குவதற்கும் டூமாவை அவர் பயன்படுத்துகிறார். அப்படி ஏன் பயன்படுத்தினார் என்பதை, எந்த வரிகளை கொண்டு நமக்கு அன்னைக்கு அவர் பேசினார் என்பதை அதே தான் நமக்கும் அது பயன்படும் என்பதனால் அவருடைய எழுத்து படியே அந்த கருத்தை நாம் பார்ப்போம். நாம் இந்த கட்டத்தை கடந்து செல்ல வேண்டும். அதாவது கட்சியினுடைய பின்னடைவு கட்டம். தற்போதைய புதிய சூழலுக்கு புதிய போராட்ட வடிவங்கள் தேவைப்படுகின்றன. டூமாவை பயன்படுத்துவது ஒரு முழுமையான அவசியமாகும். பாட்டாளி வர்க்க மக்களுக்கு கல்வி புகட்டுவதற்கும் அவர்களை ஒழுங்கமைப்பதற்குமான ஒரு நீடித்த முயற்சி குறிப்பாக முக்கியத்துவம் பெறுகிறது. சட்டவிரோத மற்றும் சட்ட வழியிலான அமைப்புகளின் கலவையானது கட்சிக்கு முன்பாக சிறப்பு பிரச்சனையாக எழுந்துள்ளது. நாம் கூறியது போல டூமா மேடையை பயன்படுத்துவது இந்த கல்வி மற்றும் பயிற்சி பணியின் ஒரு இன்றியமையாத அங்கமாகும். டூமா குழு மீதான மாநாட்டு தீர்மானம், அதாவது மாநாட்டு தீர்மானம் பண்ணி தான் டூமாவில் பங்கு பெறுவது பற்றி அவர் எடுத்துட்டு போனார். வரலாற்றில் உதாரணங்களை தேடுவோமானால், அதாவது அவர் எப்போதுமே மார்க்ஸ் சந்திக்காத புதிய நிலைமைகளில் லெனின் பயணித்துக் கொண்டிருக்கும் போது கூட இதுவரை இந்த மாதிரியான சூழ்நிலையில் மார்க்சும் ஏங்கல்ஸும் என்ன செய்தார்கள், அவர் இந்த சூழ்நிலை சந்திக்கல அந்த மார்க்சும் ஏங்கல்ஸும் இன்று இருந்தால் அவர்கள் வழியில் எவ்வாறு சிந்திப்பார்கள் என்பதை எப்பொழுதுமே அவர் ஒப்பிட்டுக் கொண்டே இருப்பார். லெனின் அந்த மார்க்சியத்தை அவர் வெறுமனைய கோட்பாடாக அப்படி படிக்கிறதா இல்லை, அதை தாண்டி அது இன்றும் அது எவ்வாறு நமக்கு வழங்கும் என்பதை அவர் சிறந்த ஒரு மார்க்சியவாதியாக இருந்தால் கூட மார்க்ஸ் ஏங்கல்ஸை மனதுக்குள் நினைத்துக் கொண்டே அவர் எவ்வாறு செயல்படுறார் என்பதை நினைத்துக் கொண்டே தான் செயல்படுறார் என்பது தான் லெனின் சிறப்பாக முடிவுகளை எடுப்பதற்கான காரணமாக நான் கருதுகிறேன். அவர் வரலாற்றின் உதாரணமாக தேடுவோமானால் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்ன சொன்னா, சோசியலிச எதிர்ப்பு சட்டம் போடப்பட்ட காலத்தில் ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியின் அனுபவத்திற்கு மிக நெருக்கமான பாதையை நமது கட்சி சுட்டிக்காட்டுகிறது. சட்ட விரோத கட்சியானது சட்ட வழியிலான டூமா குழுவை எவ்வாறு பயன்படுத்தும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல அவங்க சோசியலிச கட்சியை தடைப்பட்டும் போது என்ன செஞ்சதோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம்ன்றது சொல்றாரு. அது குழுவை அதன் பணிகளுக்கு ஈடான ஒரு கட்சி அமைப்பாக பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு டூமாவில் பங்கு வருவதை பற்றி இந்த சின்ன கட்டுரையில தெளிவாக நமக்கு கூறியிருக்கார். இந்த சூழ்நிலையில் கட்சிக்குள் 2 தவறான போக்குகள் இருந்தன என்று லெனின் சுட்டிக்காட்டுகிறார். நம்ம ஊர்லயும் இந்த 2 போக்கு இருக்கு. அதனால்தான் அந்த லெனினோட கருத்தாக முதல்ல சொல்லி நான் துவங்கினேன். இந்த கட்டுரையிலேயே அவர் சொல்றாரு, இந்த 2 தவறான போக்கு இருக்கு. அது என்னென்ன? ஒன்று, சட்டவிரோத கட்சி அமைப்புகளுக்கே முழு முக்கியத்துவம் அளிக்கும் போக்கு. மற்றொன்று, சட்ட வழியிலான மற்றும் அரை சட்ட வழியிலான அமைப்புகளிலே முழுமையாக நம்பிக்கை வைக்கும் போக்கு.
இந்த இரண்டு அணுகுமுறைக்கு எதிராகத்தான் லெனின் டூமாவில் பங்கெடுப்பை பற்றி பேசுகிறார். இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சட்டவிரோத கட்சி, அதாவது தலைமறை அமைப்பு மட்டுமே போதுமானது என்று கருதுகின்ற ஒரு போக்கு, மற்றது சட்ட வழியான அமைப்புகளை மட்டுமே நம்பும் போக்கு. இதனை எதிர்த்து தான் டூமாவில் பங்கேற்பு என்பதை பற்றி லெனின் பேசுகிறார். நாடாளுமன்ற புறக்கணிப்பை பற்றி பேசுறவர்களை சிலர் நாடாளுமன்றம் பன்றித்தொழும்னு லெனினே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க திரும்ப திரும்ப லெனினை பயன்படுத்தி கொண்டு நாடாளுமன்றத்தை பங்கேற்பை பற்றி பேசுவது சரியா அப்படின்னு தொடர்ந்து இந்த விமர்சனத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்ப அவங்க கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, நாடாளுமன்றத்தை பண்டித்தலும் என்று வார்த்தையை சொன்னது லெனின் தான். ஆனால் லெனின் என்ன சொன்னார் என்பதை மறந்துட்டு நாடாளுமன்றம் பன்றித்தொழும் என்று மட்டுமே சொல்லி சொல்வது நிச்சயமாக சரியான புரிதலாக இருக்காது. லெனினுக்கு எதிரான புரிதலாக தான் இருக்கும். நம்ம அதனால பன்றித்தொழும் என்ற சொல்லை பயன்படுத்தி அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பது 2 அரசு புரட்சி என்கின்ற நூலிலும் சமரசம் குறித்து என்கின்ற சின்ன கட்டுரையிலும் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றதை அவருடைய எழுத்துகளிலேயே நம்ம பார்ப்போம். மார்க்சுக்கு புரட்சிகர இங்கேயும் மார்க்சிய மனசுக்குள்ள வச்சுட்டு தான் பேசுறாரு. நம்ம அவரை போலதான் நம்ம என்ன பண்றோம், மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனினை மனதில் வைத்துக் கொண்டு தான் அனைத்து பிரச்சனைகளையும் அணுக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மார்க்சிய அடிப்படையிலிருந்து நாம் விலகாமல் இருப்போம். மார்க்சுக்கு புரட்சிகர இயற்கையிலானது பிரகனவும் காவிஸ்கியும் ஏனையரும் ஆக்கி கொண்டு விட்ட வெறும் ஜம்பமாகவோ விளையாட்டு கிளுகிழப்பையாகவோ ஒருபோதும் இருந்ததில்லை. முதலாளித்துவ நாடாளுமன்ற முறை பன்றித்தொழுவுமே. ஆயினும் கூட அதனை பயன்படுத்திக் கொள்ள முக்கியமாய் நிலைமை புரட்சிகரமானதா இல்லை என்பது தெளிவாய் தெரியும் நேரத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ள திராணியற்றதா இருந்தது என்பதற்காக அராஜகத்திலிருந்து தவிதாட்சணியமின்றி முறித்து கொள்ள மார்க்சுக்கு தெரிந்திருந்தது. அதே போது நாடாளுமன்ற முறையை மெய்யாகவே புரட்சிகரமான பாட்டாள் வர்க்க நிலையிலிருந்து விமர்சிக்கவும் அவருக்கு தெரிந்திருந்தது. அதேதான் மார்க்ஸ் என்ன செஞ்சாரோ அதை தான் பங்கேற்பும் செய்தாரு, அதை அம்பலப்படுத்தவும் செய்தாரு. எதற்கு பங்கேற்பு என்பதை லெனின் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. அதனால பன்றித்தொழுவுமே ஆனாலும் நாடாளுமன்றத்தில் செயல்பட வேண்டி இருக்கிறது என்று தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர பன்றித்தொழுவும் தான் அதுல போய் கம்யூனிஸ்டுகள் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இதே சொல்லை சமரசம் குறித்து என்கின்ற ஒரு சிறு கட்டுரையிலையும் அவர் பயன்படுத்துகிறார். 3வது 4வது டூமாவில் பங்கெடுக்க ஒத்துக்கொண்டது ஒரு சமரசமே ஆகும். தற்காலிகமாக புரட்சிகரமான கோரிக்கைகளை கைவிடுவதே ஆகும். ஆனால் இந்த சமரசம் முற்றிலும் நம் மீது நிர்பந்தமாய் சுமத்தப்பட்டதாகும். ஏனெனில் சக்திகளின் பரஸ்பர நிலையானது நாம் வெகுஜன புரட்சி போராட்டத்தை நடத்துவதை தற்காலிகமாக அசாத்தியமாக்கி விட்டிருந்தது. மேலும் இந்த போராட்டத்துக்கு ஒரு நீண்ட கால பகுதியில் தயாரிப்பு செய்யும் பொருட்டு நாம் இப்படிப்பட்ட ஒரு பன்றி தொழுவத்தின் உள்ளே கூட இருந்து வேலை செய்யும் திறத்தை பெற்றிருக்க வேண்டி இருந்தது. ஒரு கட்சி என்கிற முறையில் போல்ஷிவிக்குகள் இப்பிரச்சனையை இவ்விதம் அணுகியதானது முற்றிலும் சரியே என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது என்று சமரசம் குறித்து என்ற கட்டுரை பிற்காலத்தில் எழுதப்பட்ட கட்டுரையில் அவர் சொல்லுகிறார். ஆக இந்த பன்றித்தொழுவம் என்ற வார்த்தையை நாடாளுமன்றத்தில் பங்கு பெறக்கூடாது என்பதற்காக லெனின் பயன்படுத்தவில்லை. நாம் முன்பே கூறியபடி நாடாளுமன்றத்தை நிரந்தரமாக பயன்படுத்துவதோ அல்லது முழுமையாக புறக்கணிப்பதோ இரண்டும் தவறான ஒரு சார்பான அணுகுமுறை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இரண்டையும் ஒருங்கிணைந்து புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கேற்ப தக்க முடிவு எடுக்க வேண்டும். இதுதான் ஒரு மார்க்சியவாதிகள் கடமையாக இருக்க முடியுமே தவிர எந்த செயல் சுதந்திரத்தையோ நம்ம அப்படியே நம்ம காப்பியடிக்க நகல் எடுக்க முடியாது. இந்தியாவில் நாடாளுமன்றம் இருக்கிறது. இப்போ இந்தியாவை பற்றி ஒரு சின்ன நாளைக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்தியாவில் நடக்கின்ற இந்த நாடாளுமன்றத்தை நான் இங்க விவாத பொருளாக்களை விரும்பல. நான் ஒரு சுருக்கமாக இன்றைய நிலைமை பற்றி சிலதை மட்டும் பேசிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் நாடாளுமன்றம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, உலகின் பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்றது கூட சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த பெயரிடல், இந்த பெரிய ஜனநாயக இந்த பெயரிடல் இங்கு ஜனநாயகம் விரிவான அளவில் செயல்படுகிறது என்பதற்கு என்ற பொருளில் தான் இது கூறப்பட்டதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அப்படிப்பட்ட பொருளில் பெரிய ஜனநாயக நாடு என்ற பொருளில் கூறப்படவில்லை. 18 வயசுக்கு மேல உள்ளவர்களுக்கெல்லாம் வாக்களிப்பு இருப்பதனாலும் மக்கள் தொகை மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது மக்கள் தொகை அதிகமாக கொண்ட ஒரு நாடாக இது இருப்பதனாலும் தான் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஜனநாயகத்தின் அளவு பெரியதாக காட்டினாலும், அதாவது வாக்களிப்பு எண்ணிக்கை பெரிதாக இருந்தாலும் அதன் தரம் குறித்து கேள்விகள் எழுவது தவிர்க்க முடியாததாகும். அதாவது இந்தியாவின் ஜனநாயகத்தை மக்கள் தொகையின் எண்ணிக்கை வைத்து கூறப்படுகிறது, ஆனால் ஜனநாயகம் விரிவான வகையில் செயல்படவில்லை என்பது உண்மையாகும்.
இந்த முரண்பாட்டை விளக்குவதற்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு மாணவர் விடுதியில வந்து தொடர்ந்து இட்லியே காலை உணவுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. இதை மாணவர்கள் வந்து கடுமையாக எதிர்த்து, போர் அடிக்குது, ஒரே உணவும் கொடுத்துட்டு இருக்காங்க, இது எங்களுக்கு பிடிக்கல. தொடர் யாரோ மியூட் பண்ணாம இருக்காங்க. தொடர் அவங்க மியூட் பண்றா பாருங்க, இல்லைன்னா மியூட் பண்ணிடுங்க தொடர். இந்த மாணவர் விடுதல இட்லியை கேட்கும்போது நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, சரி மாணவர்களே, உங்களுடைய கோரிக்கை கருத்துக்களை நாங்க வந்து புரிஞ்சிருக்கிறோம், இது வந்து நாங்க ஒரு ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கலாம் நான் நினைக்கிறோம், நீங்க வந்து உங்க கருத்தெல்லாம் வாக்களிங்க, கருத்தை வாக்காக அழிங்க, அதை வந்து பார்த்து நாங்க முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒரு கணக்குக்காக ஒரு 100 மாணவர்களையும் வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு எளிமையாக இருக்க வேண்டும், புரிதலுக்காக ஒரு 100 மாணவர்கள் கொண்ட மாணவர் விடுதியாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படி பார்க்கும்போது 30 பேர் வந்து இட்லி வேணும் அப்படின்னு வாக்களித்திருக்கார்கள். 27 பேர் வந்து பொங்கல் வேணும் அப்படின்னு கேட்டு வந்து வாக்களிச்சிருக்காங்க. 23 பேர் வந்து தோசை வேணும் அப்படின்னு வாக்களித்திருக்கார்கள். 20 பேர் வந்து குழிப்பணியாரம் வேணும் அப்படின்னு வாக்களித்திருக்காங்க வச்சுக்குவோம். இந்த முடிவின் அடிப்படையில் இட்லி அதிக வாக்குகள் பெற்றதாக அறிவிக்கப்பட்டு இட்லியை தொடர்ந்து வழங்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இங்கு வந்து ஒரு அடிப்படை ஜனநாயக முரண்பாடு காணப்படுகிறது. என்னென்ன, 70 விழுக்காடு மாணவர்கள் இட்லிக்கு எதிராக தான் வாக்களித்திருக்கார்கள். ஆனா 30 மாணவர்களின் விருப்பமே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இது வந்து ஜனநாயகமாக இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இது ஜனநாயகத்தினுடைய வீழ்ச்சியாக தான் கருத முடியும். இது போன்ற நிலை வந்து அதிக வாக்கு பெற்றவர் வெற்றி என்கின்ற கோட்பாடு வந்து நிச்சயமாக சரியாக இருக்கும் என்று கொள்ள முடியாது. பெரும்பான்மை விருப்பம் என்று இதனை வந்து நம் கருத்திலேயே கொள்ள முடியாது. இதனை ஜனநாயகத்தின் வெற்றியாக கருத முடியாது. கண்டிப்பாக உண்மையில் ஜனநாயகத்தின் வீழ்ச்சியாகத்தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு மாறாக விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் வந்து முன்வைக்க வேண்டும். இதற்கு மாற்றான அமைத்த குறைஞ்சபட்சம் அப்படித்தான் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி மாணவர்களின் விருப்பத்தை கணக்கில் பெற்று பார்க்க போது வாராந்திர உணவு வந்து ஒரு பட்டியலை தயாரிச்சா எப்படி இருக்கும்னா, 3 நாள் வந்து இட்லி கொடுக்கலாம், 2 நாள் வந்து பொங்கல் கொடுக்கலாம், 1 நாள் வந்து தோசை கொடுக்கலாம், மற்றொரு நாள் வந்து குழிப்பணம் கொடுக்கலாம். இவ்வாறு செயல்படும் போது அனைத்து மாணவர்களின் விருப்பமும் பிரதிபலிக்கப்படுகிறது. இதுவே ஜனநாயகத்தின் உள்ளடத்தை ஓரளவுக்காவது பாதுகாக்கும் அணுகுமுறையாக இருக்கிறது. இந்த எடுத்துக்காட்டை அரசியல் நிலைக்கு மாற்றி பார்க்கும்போது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் வரம்புகள் தெளிவாகின்றன. இந்த வரம்புகளை கருத்தில் கொண்டு லெனின் நாடாளுமன்ற பங்கேற்பை ஒரு செயல்திறமாக கருதினார் என்பதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். நாடாளுமன்றம் முழுமையான ஜனநாயக அமைப்பு அல்ல என்றாலும் அதை முழுமையாக புறக்கணிக்க கூடாது என்று தான் லெனின் வச்சிருக்காரு. தேவைப்படும் சூழலில் அதை ஒரு அரசியல் போராட்ட மேடையாக பயன்படுத்த வேண்டும் என்று தான் லெனின் வந்து சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு லெனினுடைய கருத்தை சொல்லிட்டு என்னுடைய உரையை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து மேற்கோள் தான், அதனால தான் அவருடைய கருத்தை நான் சொல்றேன். சந்தேகத்திற்கு இடமின்றி ஜெர்மனியில் நாடாளுமன்றம் அரசியல் வழியில் இன்னமும் காலாவதியாகிவிடவில்லை என்பதையும், நாடாளுமன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற மேடை போராட்டத்திலும் பங்கேற்பது புரட்சிகர பாட்டாளி வரி கட்சிக்கு கட்டாயமானதாகும் என்பதையும் குறிக்கிறது. குறிப்பாக அது தனது சொந்த வர்க்கத்தின் பின்தங்கிய பிரிவினருக்கு கல்வி புகட்டுவதற்காகவும் வளர்ச்சியடையாத ஒடுக்கப்பட்ட மற்றும் அறியாமையில் வாடும் கிராமப்புற மக்களை விழித்தலை செய்து அறிவூட்டுவதற்காகவும் ஆகும். வெறும் அம்பலப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த கடமையெல்லாம் வந்து லெனின் வைக்கிறார். முதலாளித்துவ நாடாளுமன்றங்களையும் மற்ற எல்லா வகையான பிற்போக்கு நிறுவனங்களையும் ஒழிக்கும் வலிமை உங்களிடம் இல்லாத வரை நீங்கள் அவற்றுக்குள்ளே செயல்பட வேண்டும். ஏனெனில் அங்கே தான் மத குருமார்களால் ஏமாற்றப்பட்ட மற்றும் கிராமப்புற வாழ்க்கை சூழல்களால் மழுங்கடிக்கப்பட்ட தொழிலாளர்கள் நீங்கள் இன்னும் காண்பீர்கள். நாடாளுமன்றத்தில் உள்ளிருந்து வேலை செய்யாவிடில் நீங்கள் வெறும் வெற்று பேச்சாளராக மாறும் அபாயத்தை எதிர்கொள்வீர்கள் அப்படின்னு வந்து இளம்புறக்கோளாறு என்ற நூல்ல தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால நாடாளுமன்றத்தில் பங்கேற்பு என்பது அதன் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாமல் அதன் வரம்புகளை அம்பலப்படுத்தும் அரசியல் நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த மேடையை பயன்படுத்தி மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஜனநாயகத்தை விரிவுபடுத்தும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். மொத்தத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்றத்தில் பங்கேற்பதா அல்லது புறக்கணிப்பதா என்ற கேள்விக்கு லெனின் ஒரே மாதிரியான நிரந்தர பதிலை வழங்கவில்லை என்பது தெளிவாகிறது. அது ஒவ்வொரு நாட்டின் குறிப்பிட்ட வரலாற்று அரசியல் சூழ்நிலைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு செயல்தந்திர பிரச்சனையாகும். நாடாளுமன்றத்தை முழுமையாக நம்பும் நாடாளுமன்ற மூடத்தனம் மற்றும் அதை நிரந்தரமாக நிராகரிக்கும் முழு புறக்கணிப்பு ஆகிய இரண்டும் மார்க்சிய அணுகுமுறைக்கு முரண்பட்டதாகும். முரணானது மட்டுமல்ல, எதிரானதும் கூட.
லெனினது முக்கியமான வலியுறுத்தல் என்னவென்றால், கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒரே ஒரு போராட்ட வடிவத்தில் சிக்கிக் கொள்ளாமல் பல்வேறு போராட்ட முறைகளையும் இணைத்து பயன்படுத்த வேண்டும் என்பதே ஆகும். நாடாளுமன்ற முழுமையான ஜனநாயக அமைப்பல்ல என்றாலும் அதில் உள்ள வரம்புகளை சுட்டிக்காட்டவும், மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வு உருவாக்கவும் அதை ஒரு போராட்ட மேடையாக பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் அதே மேடையில் மட்டுமே நம்பிக்கை வைத்து செயல்படுவது புரட்சிகர இயக்கத்தை பலவீனப்படுத்தும் அபாயத்தையும் உருவாக்கும். எனவே நாடாளுமன்ற பங்கேற்பு என்பது ஒரு இலக்கு அல்ல, நம்மளுடைய இறுதி குறிக்கோள் அல்ல. அது ஒரு கருவி மட்டுமே. அந்த கருவியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எப்போது தவிர்க்க வேண்டும் என்பது அரசியல் நிலைமைகளின் நுணுக்கமான ஆய்வின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். இந்த அணுகுமுறையே லெனின் புரட்சிகர அரசியல் சிந்தனையின் மைய கருத்தாக இருக்கிறது. லெனினியம் என்கிற புது கோட்பாடில் உள்ள நாடாளுமன்ற புறக்கணிப்பு எப்போது செய்ய வேண்டும், பங்கேற்பு எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று கூறியது இன்றும் நமக்கு வழிகாட்டியாக தான் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். கோட்பாட்டை அப்படியே காப்பிடிக்காமல் அதன் சாரத்தை புரிந்து கொண்டு தற்கால அரசியல் எதிர்த்த நிலைமைகளையும் கணக்கில் கொண்டு போராட்ட முறைகளை அமைத்துக் கொள்வது தான் ஒரு உண்மையான மார்க்சிய அரசியல் நடைமுறையாக இருக்கும் என்பதை வலியுறுத்தி சொல்லி, இந்த மார்க்சிய லெனிய வழியில் செல்வோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி என்னுடைய இன்றைய உரை நான் நிறைவு செய்கிறேன்.